போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இப்படி கூடி நிற்கிறோம்? ஏன் பாடுறோம்? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே இந்த சிலுவையோடும் உயிர்த்தெழுதலோட தான் சம்பந்தம். அதை எடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த ஒரு உற்சாகமும் எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. மரித்தவரையும் உயிரோடு எழுந்தவரையும் தான் மையமாக வச்சு நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாம் அதை பற்றியது தான். அவர் ஏன் மரித்தார், ஏன் உயிரோடு எழுந்தார் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாவிட்டால் அப்புறம் மற்ற எல்லாமே நமக்கு பெரிய சடங்கோ சம்பிரதாயம் மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு நாள் ஒரு பக்திக்காக வந்த மாதிரி இருக்கும். இது வாழ்க்கையோட ரொம்ப சம்பந்தம் முடியும். எதையோ எனக்காக செய்ய, என்னை உணர்த்த, எனக்கு எதையோ கற்பிக்க, எனக்கு எதையோ புரிய வைக்கிறதுக்காக கடவுள் சிலதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட வேண்டியதாக இருந்துச்சு. சிலுவையில் செஞ்சு காட்டினா கொஞ்சம் நல்லா புரியும்ல, சொன்னால் சில நேரத்தில் புரியாது, வெளிப்படையாக செஞ்சால் நல்லா புரியும். சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது அவர் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படையாக காண்பித்தார். கடவுள் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார். ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கா? 2 கரங்களையும் சிலுவையில் ஆணி அடித்து கொண்டு சொன்னார், நான் உன்னை இவ்வளவாய் நேசிக்கிறேன். எவ்வளோ நேரம் கையை நீட்ட முடியும்? எவ்வளோ நேரம் கையை நம்ம நிமித்திக்க முடியும்? இயற்கையாக மனுஷன் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளை நேசிக்க முடியும். அவரும் மனுஷனா இந்த பூமியில் இருந்தபோது அவருடைய கரங்களும் விரித்து சொன்னார், நான் இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன். ஆனால் அவருக்கு வலிக்கும் போது கையை எடுத்துருவாரோன்னு பார்த்தா அவர் சொல்றாரு, இல்லை நான் ஆணி அடிச்சுக்கிறேன், நான் ஆணி அடிச்சுக்கிறேன். எவ்வளவு உனக்கு காட்டணும்னு, எவ்வளவு உனக்கு புரிய வைக்க முடியுமோ நான் புரிய வைக்கிறேன். உன்னை இவ்வளவா நான் நேசிக்கிறேன். டெமான்ஸ்ட்ரேஷன், அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் அப்படிலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. கடவுளுடைய அனந்த ஞானத்துக்கு இதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அவருடைய வல்லமைக்கு இதெல்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயம். செத்து காட்டினார், உனக்காக நான் எதையும் செய்வேன், உனக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். அதனால தான் நம்ம நம்பலாம், எனக்காக எதையும் செய்வார், என்னை நடத்துவார், என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு கொடுக்க மாட்டார், எனக்காக நிற்பார் அப்படின்னு நாம் இப்போ கூட நம்பலாம். அன்னைக்கு நின்னாரு, இனிமேலும் நிற்பாரு, எல்லா விஷயத்துக்கும் எனக்காக நிற்பாருன்றத சிலுவை நமக்கு காண்பிக்கிறது. அதனால தான் பாடுகிறோம் இந்த நேசரை, அதனால தான் கொண்டாடுகிறோம். ஆராதனை என்பது ஒரு கொண்டாட்டம். பாருங்க, கையெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் கீழே போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டு இருக்கு. ஏதோ இவங்க ஏதோ பாட்டு பாடுறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். சில நேரத்தில் எப்படி ஆயிடுதுன்னா, இங்கே ஏதோ ஸ்டேஜில் கச்சேரி நடக்கிற மாதிரி உள்ள கீழே உட்காந்துட்டு ரசிச்சு நின்றுடுறோம் நம்ம. அது மாதிரி ஆயிடுது. அப்படி ஆயிடக்கூடாது. உள்ளம், தேவன் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார், எனக்காக அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கும்பொழுது கை சும்மா இருக்காது, வாய் சும்மா இருக்காது. அவரை தியானிக்க ஆரம்பிப்பீங்க, அவரை நினைச்சு பார்க்க ஆரம்பிப்பீங்க. மற்றதெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிருவீங்க, மற்றதெல்லாம் மறந்துடுவீங்க. அதை ரொம்ப பெருசாக தூக்கி தலையில் வச்சுட்டு இருந்தீங்கல்ல, இங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்களை குத்திட்டு இருந்த காரியம், உங்களை காயப்படுத்தின காரியம், உங்கள் பயந்த காரியம், இதெல்லாம் உங்கள் மனசில் ரொம்ப ஆழ் மனதில் உட்காந்துக்கிட்டு உங்களை ரொம்ப சிறைப்பிடிச்சு வச்சிருந்துச்சுல்ல. பாட பாட அந்த எண்ணங்கள், அந்த கவலை, பயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். நீங்கள் ரொம்ப உற்சாகமாயிடுவீங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் தெம்பா சந்திக்க ஆரம்பிப்பீங்க. யூ கேன் ஃபேஸ் வாட் எவர் இட் இஸ். அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கட்டும், அதை சந்திக்க உங்களுக்கு ஒரு பலன் உண்டு. வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க போய் பலன் கொள்ள முடியும், போய் செய்ய முடியும். அது எப்பேற்பட்டதா இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கட்டும், தேவ பலன் உங்களுக்கு உதவும். இந்த காலவேளை கிடைக்கும் நான் நம்புறேன். இன்னும் தொடர்ந்து கர்த்தரை பாடியா.
எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். மரண பயமும் எனக்கில்லையே, சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்தார். எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். மரண பயமும் எனக்கில்லையே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. என்னை போஷிக்க வல்லவரே, நிசாத்தின் விதையை ஆசீர்வதிப்பார். 100 மடங்காய் நிரப்புவாரே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. மரணத்தை ஜெயித்து மரண பயமும் சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்தார். எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். மரண பயமும் எனக்கில்லையே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. 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 தடுமாறிய வேளையில் தாங்கியே நடத்தினீர்.
முழு அதிகாரத்தையும் நான் வாசிக்க போகிறேன். பிறகு நான் போன வாரங்களில் சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு திரும்பவும் இந்த வேத பகுதிக்கு வரப்போகிறோம். ஸோ முதல்ல நான் இந்த வாரம் தெரிந்து கொண்ட வேத பகுதியை வாசித்துட்டு பிறகு ஏற்கனவே போதித்ததையெல்லாம் ஒரு சுருக்கமாக சொல்லிவிட்டு திரும்பவும் இந்த வேத பகுதிக்கு வருவேன். முதல்ல வாசித்தலாம். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனே மன்னியுங்கள். 1 கொரிந்தியர், நான் 2 கொரிந்தியரில் வாசித்துட்டு இருக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது, தயவு செய்து மன்னியுங்கள், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். வாசித்தலாம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனின் உள்ள ஆவியே அன்றி மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷர் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நாம் கடந்த பல வாரங்களாக திருச்சபையை பற்றிய போதனைகளை கேட்டு வருகிறோம். திருச்சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது திருச்சபை என்பதை நாம் திருச்சபை ஏன் இப்படி கூடி வருகிறோம், இப்படி கூடி வரும்பொழுது நமக்குள்ளே என்ன நடக்கிறது, நம்மை ஒன்று சேர்ப்பது எது, இப்படி இங்கே நின்று ஆராதிப்பதுனா என்ன, போதிக்கிறதுனா என்ன, கேட்கிறவர்கள்னா அர்த்தம் என்ன, இங்கே என்ன நடக்குது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டு வருகிறேன். அதில் நாம் கட்டப்படுகிறோம் என்கிற வார்த்தையிலிருந்து ஒரு உபத்தலைப்பாக எடுத்து அதன் கீழே
அநேக காரியங்களை போதிச்சுட்டு வரேன். நாம் கட்டப்படுகிறோம். இயேசு சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம கட்டப்படுகிறோம். ஒரு போதகர் நம்மை கட்டுகிறார். அவருடைய போதனைகள் நம்மை கட்டுகிறது. ஆனால் எப்படிப்பட்ட தரம், எப்படிப்பட்ட தன்மை உடையதாய் கட்டப்படுகிறோம் என்பது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லை. ஒரு போதகர் என்ன போதிக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமானதுன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அது வாழ்வதற்கு அவனை ஊக்குவிக்கக்கூடியது, அவனை ஒரு பலமுள்ளவனாக மாற்றக்கூடியது. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அவன் சரியாக வளர்க்கப்பட்டிருக்கிறான், சரியாக கட்டப்பட்டிருக்கிறான் என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவன் வாழ்க்கையில் சந்திக்கிற சூழல்கள் தான் அவன் யார், அவன் எப்படிப்பட்ட நிலையிலே கட்டப்பட்டிருக்கிறான் என்பது அங்கே தான் புரிந்து கொள்ள முடியும். அவன் சந்திக்கும் பொழுது அதை எப்படி சமாளிக்கிறான், அதை எப்படி அவன் கையாளுகிறான், அதெல்லாம் அவன் எப்படி அதை கடக்கிறான் என்பதை வைத்து அவன் விட்டு கொடுத்துட்றானா, அவன் பின்வாங்கி போயிடுறானா, அவன் உடஞ்சி போயிடுறானா, வாழ்க்கையே வெறுத்து போயிடுறானா, இல்லை அவன் அதையெல்லாம் சந்தித்து அதையெல்லாம் மேற்கொண்டு அதையெல்லாம் கடந்து முன்னேறி செல்லக்கூடியவனாக இருக்கிறானா, ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பிரசங்கியார் அந்த விதத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆலயத்துக்குள்ளே வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறார். ஸோ அந்த வேலை தான் நடக்குது. அதனால் ஒரு பிரசங்கியார் ரொம்ப முக்கியம், கேட்க வந்தவங்களும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்றதை கரெக்டாக நீங்கள் கவனிக்கணும். எதையோ சொல்லிட்டு போயிடக்கூடாது. நாம் இந்த பிரசங்கத்தினால் உண்டாகிற பின் விளைவுகள், இதில் உண்டாகிற நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் பற்றிலாம் சொன்னேன். எப்படி நாம் சமுதாயத்தில் சரித்திரத்தில் பெரிய மனிதர்கள், பெரிய மோசமான மனிதர்கள் என்று கருதப்பட்டவர்கள் கூட பேச்சில் தான் அவர்கள் அப்படி ஆக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதனைகள் தான் அவர்கள் அப்படி ஆக்கினது. அவர்களுக்கு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்கி கொடுத்தது. வாழ்க்கையே அவர்கள் தவறாக பார்த்தார்கள். அந்த கண்ணோட்டங்களை எல்லாம் செதுக்கியது பிரசங்கியார்களுடைய பேச்சு. ஆகவே அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்கணும். அதுக்கு தான் போன வாரங்களில் சொன்னேன். ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு பிரசங்கியார் பேசும்போது சில விஷயங்களை நீங்களும் சரி பண்ணி செஞ்சுக்கணும். நான் சொன்னேன், ஒரு பிரசங்கியாராக நான் செய்யக்கூடிய தவறு என்னென்ன என்பதெல்லாம் நான் சொன்னேன். எப்படி என்னை பிரசங்கிக்க முடியும், இயேசுவை பேசுகிற அதே நேரத்துலையும் நானும் என் திறமையையும் நான் என்னை ஜனங்கள் கவனிக்கணுன்றதுக்காக நான் என்னை எவ்வளோ சிறப்பாக ப்ரெசன்டபுளாக ஆக்கிக்கிறதுக்காக நான் முயற்சி செய்கிறேன். சில நேரங்களில் இப்படி செய்யும்போது இயேசு எப்படி கண்களுக்கு மறைவாக கொண்டு போயிடுறாரு, பேசுகிறவர் தான் ரொம்ப முக்கியமாக ஆயிடுறாரு என்பதை நான் உங்களுக்கு காட்டினேன். ஏன்னா நிறைய பேர் பிரசங்கியார் பக்கம் தங்கள் கவனத்தை கொண்டு போயிடுறாங்க, இயேசு பக்கம் கவனத்தை கொண்டு போகிறது கிடையாது. அவர் தான் இங்கே மையம். அவரை பற்றிய அறிவு தான் இந்த இடத்துல மையம். அவர் நமக்கு என்னவாறு இருக்கிறார், அவர் நமக்கு என்ன செய்கிறார், செய்ய போகிறார், அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இதை அறிவதற்கு தான் இப்படி கூடி வந்து உட்கார்ந்து அவருடைய அவர் மேலே தான் கவனத்தை திருப்புகிறோம். அதுக்கு ஒரு உடந்தையாக, ஒரு கருவியாக நான் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்ன ஆயிடுது, சில நேரங்களில் நான் அந்த பேரை வாங்கிக்க முயற்சி செய்கிறேன். சில நேரங்களில் நான் அதை நல்லா சமைச்சு நல்லா இருக்குதா, ருசியாக இருந்துச்சான்னு கேட்டு சில நேரங்களில் நான் இந்த இடத்துல முக்கியமானவன் ஆயிடுறேன். இந்த பிரச்சனை ஒரு பிரசங்கியார்கிட்ட இருக்குது. நான் சொல்கிறது எதை வேணாலும் சொல்லிட்டு போகிற பிரசங்கியாரை பற்றி இல்லை. பைபிள் எடுத்தாலும் பிரசங்கியார் ஆயிடுறாங்க இன்னைக்கு. அதனால் அந்த பிரசங்கியார்களை பற்றி பேசலை. நான் இதுக்காகவே உட்காந்து வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் நேரத்தை செலவு பண்ணி படித்து தேவனுடைய வார்த்தையோடு வாழ்க்கையில் காலத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணி இங்கே வந்து போதிக்க வரும்பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய
அபாயத்தை பற்றி, ஆபத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆயிடுது, மேன் சென்டர்டாக ஆயிடுது. நான் அதனால தான் பாருங்கள், இப்போ கொஞ்சம் காலமாக ஸ்டேஜில் எல்லாரையுமே ஏற்றுறேன். நான் எல்லாரும் வாங்க, ஒன் மேன் ஷோ ஆயிடுது சில நேரத்தில். இவரே எல்லாத்தையும் பண்ணி உங்களை அனுப்பி வைக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால சில நேரங்களில் மற்றவங்களுக்கும் அவர்களுடைய அழைப்பு, அவர்களுக்கு இருக்கிற திறமை, அவர்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற அற்புதமான திறமைகளை உங்கள் முன்னாடி பயன்படுத்துவதற்கு நான் வாய்ப்புகளை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சபை என்பது ஒரு ஒன் மேன் ஷோ பண்ணுற இடம் இல்லை, ஏதோ ஒரு நபர் துதி பாடுகிற இடம் இல்லை. இது ஒரு நபரை தூக்கி, ஒரு நபர் தான் இங்கே முக்கியமானவர் அப்படி இல்லை. அந்த நபரே இந்த இயேசுவை உயர்த்துவதற்கான நபர். அதனால தான் நான் மொத்தம் எல்லாருக்கும் கொடுக்குறேன். எல்லா வாரமும் அப்படி இருக்காது, சில வாரங்களில் நானே தான் பண்ண போகிறேன். ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்குறேன். எதுக்குன்னா இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, இது இவர் தான் அப்படின்னு ஆயிடக்கூடாது. இந்த ஆபத்து திருச்சபையில் இருந்தது. இந்த ஆபத்து திருச்சபைகளில் இருந்தது. எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இவர்கள் திருச்சபையில் 2 கொரிந்தியருக்கு வருவோம். இங்கே அப்புறமா நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன். இல்லை வேண்டாம், அப்புறம் வரலாம். 2 கொரிந்தியர். நான் உங்களை குழப்பிட்டு இருக்கிறேன்ல. நான் எங்கே சொன்னேன்? நான் 1 கொரிந்தியர் தான் சொன்னேன். நான் 2 கொரிந்தியர் சொல்லவே இல்லை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம், அப்புறம் 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ வாஸ்தவமே அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்பலாம் தேட வேணாம். 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதனுடைய பின்னணி என்னன்றதை சொல்கிறேன். ஏன்னா திருச்சபையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. போதகர் மையமாயிடுறாரு, விசுவாசிகள் அதை மறந்து அப்படி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அவர் சொல்றாரு, நீங்க ஆவிக்குரியவர்களா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க மாம்சத்துக்குரியவர்களாகவும் அடுத்து குழந்தைகளாகவும் இருக்கிறீங்க அப்படின்றார். இதுக்கு முன்னாடி அதிகாரத்துல அதை பத்தி பேசுறாரு, வருவேன் அதுக்கு. ஆனா இங்க இருந்து ஒரு சிலதை சொல்லிட்டு அப்புறமா போலாம். அவர் சொல்றாரு, கொரிந்திய சபைக்கு முதல் கடிதம் எழுதுறாரு. அந்த சபையை பவுல் தான் நிறுவினாரு. அந்த சபையை பவுல் ஏற்படுத்திட்டு அப்போஸ்தலரா அவர் அழைக்கப்பட்டதுனால ஒரு தேசத்துக்கு போய் அல்லது ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கே சுவிசேஷத்தை சொல்லி ஒரு சபையை நிறுவி அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு போதகரை நியமிச்சுட்டு அப்புறம் அவர் இன்னொரு ஊருக்கு போய் அதே வேலையை செய்வார். இதை தான் அவருடைய தொடர்ச்சியான வேலையாக இருக்கும். போகிற இடத்துலலாம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு சபையை நிறுவி ஒரு போதகரை ஏற்படுத்தி அவர் திரும்பவும் போயிடுவார். அப்படி போகும்பொழுது அவர்களை திரும்பவும் சந்திக்க முடிய தருணம். அன்னைக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, பிரயாணங்கள்லாம் இன்னைக்கு செய்கிற மாதிரி அன்னைக்கு செய்ய முடியாது, பல காலங்களாகும். ஆகவே போகிறது ரொம்ப சிரமமாக இருந்ததுனால கடிதங்கள் மூலமாக அவர்களை சந்தித்துக்கிட்டார். அப்போ கொரிந்திய சபையை பற்றி யாரோ பவுல் கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, நீர் சபையை ஆரம்பித்து அங்கே ஏற்படுத்திட்டு வந்தீரே, அங்கே நீர் இப்போ போதிச்சுட்டு இருக்கிற மாதிரி அங்கே இல்லையா, அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அங்கே ரொம்ப வாக்குவாதங்களும் சண்டைகளும் இருக்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். தான் கேள்விப்பட்டதை அவர்களுக்கு கன்ஃபரண்ட் பண்ணுறார். நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருந்திருக்கணும், நான் உங்களை எப்படி போதித்தேன், எப்படி உங்களை வளர்த்தேன், ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லாமல் குழந்தைகளாக இருக்கிறீங்க அப்படின்றார். மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க என்றார். வேதம் நம்ம எப்படி சித்தரிக்கிறது என்றால் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 கூறுகள் நமக்குள்ள இருக்கிறதாக வேதம் போதிக்கிறது. நமக்குள்ள ஒரு நிஜ மனுஷன் இருக்கிறான்ல, அவன்தான் ஆவி. அந்த ஆவிக்கு இந்த பூமியை புரிந்து கொள்வதற்காக மனசு, ஆத்துமா என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக, நம்மோடு வாழ்கிறவர்களை புரிஞ்சுக்கிறதுக்காக ஆத்துமா என்கிற ஒரு கூறு கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷனுக்குள்ள ஆத்துமா, சோல் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கிறது. இந்த ஆவி மனிதன்
இந்த ஆத்துமாவை உடையவனா இருக்கிறான். இவன் சரீரம் என்கிற இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த சரீரம் என்கிற வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவி, ஆத்துமா, சரீரமா இருக்கிறோம். ஆனா நம்ம முதல்ல பார்க்கும்போது சரீரம் தான் தெரியுது. ஆனா நிஜம் என்னன்னா இது ஒரு வீடு. இந்த வீட்டுக்குள்ளதான் ஒரு நிஜ மனிதன் இருக்கிறான். அவன் இந்த கண் வழியா வெளியில பார்த்துட்டு இருக்கிறான், இந்த காது வழியா கேட்டுட்டு இருக்கிறான், இந்த வாய் வழியா தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறான். ஸோ இதுதான் நம்முடைய நிஜம், இதுதான் நம்முடைய படைப்பு. கடவுள் இப்படிதான் நம்மளை படைச்சிருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரமா படைச்சிருக்கார். பைபிள் இப்படிதான் சொல்லுது. சரீரம், ஆத்துமா, ஆவின்னு சொல்லல, ஆவி, ஆத்துமா, சரீரம்னு சொல்லுது. ஆனா வேதத்துல ஆவின்னு சில வேத பகுதிகளில் வாசிக்கும் பொழுது, அதை மொழிபெயர்க்கும் பொழுது போதகர்களுக்கு வித்தியாசம் தெரியாம மொழிபெயர்த்துட்டார்கள், வித்தியாசம் தெரியாம வியாக்கியானம் பண்ணிட்டாங்க. இங்க ஆவி, மாம்சம் அப்படின்ற ரெண்டு காரியத்தை பவுல் பயன்படுத்துறார். திருச்சபையில ரெண்டு விதமான ஒரு கூட்டம் இருக்கிறதா சொல்றார். ஒன்று ஆவின்னு சொல்றாரு, அப்புறம் சொல்றாரு சரீரம், மாம்சம் அப்படின்றார். சில இடங்கள்ல எழுத்தின்படியே சரீரத்தை மாம்சம் என்றே வேதம் போதித்திருக்கிறது. சரீரத்தையே மாம்சம் என்று வேதம் அநேக இடங்கள்ல போதித்திருக்கிறது. ஆனா சில இடங்கள்ல சரீரத்தை மாம்சம் என்று சொல்லல, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மனுஷன் இருக்கிறானே, அவன் தேவன் யார், தேவன் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி எல்லாவற்றையும் செய்கிறார் என்கிற இந்த அறிவு இல்லாம அவன் இந்த சரீரத்தை குறித்து மட்டும் விழிப்புணர்வோடு இருக்கிறான்ல, அவனை குறிப்பதற்கு மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், அவன் தான் நிஜம், அவனுக்காகத்தான் கடவுள் இருக்கிறார், அவனுக்காகத்தான் கடவுள் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். அந்த மனுஷனை குறித்து நம்ம ரொம்ப முக்கியப்படுத்தணும். அதுக்கு பேரு ஆவிக்குரியவர்கள். அதை குறித்து முக்கியப்படுத்தாம வெறும் சரீரத்தை பத்தி மட்டும் கவலைப்பட்டுக்கிட்டு சரீர தேவைகளை பத்தி மட்டும் யோசனையாவே இருக்கிறதுக்கு பேரு என்னன்னா மாம்சத்துக்குரியவர்கள். இதை இன்னும் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும்னா, ரட்சிக்கப்படாத ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கிடைக்காத ஒரு விழிப்புணர்வு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம யாரு, நமக்குள்ள என்ன இருக்கு, இதெல்லாம் விளங்குது நமக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது நமக்கு என்னன்னு புரியல. வெறும் நம்ம ஒரு சரீரம், இந்த சரீரத்துக்கு தான் இவ்வளவும் பாடுபடுறோம், இந்த சரீரம் தான் இந்த சரீரம் கல்லறைக்கு போன பிறகு எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த சரீரத்தை பத்தி மட்டுமே எல்லாத்தையும் கேர் எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அவங்கள பவுல் என்ன சொல்றாரு? மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்றார். சொல்றாரு, உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு போனேன், ஆவிக்குரியவர்களா ஆக்குனேன். ஆனா நீங்க ஆவிக்குரியவர்களா இல்ல, நீங்க மாம்சத்துக்குரியவர்களாவே இருக்கிறீங்க. ரட்சிக்கப்படாம இருந்த காலத்துக்கே திரும்பி போயிட்டீங்க. நீங்க ஒரு சரீர பிரகாரமான கவலைப்படுகிறவர்களாகவே இருக்கிறீங்க. ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்குள்ள இருந்த விழிப்புணர்வுகள் எல்லாம் உங்களுக்குள்ள இல்லை. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்கள், குணங்கள், உங்களால என்ன செய்ய முடியும், உங்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், இந்த அறிவெல்லாம் நீங்க பெருசுப்படுத்தாம குழந்தைகளை போல இருக்கிறீர்கள் சொல்றாரு. பாருங்க 1ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேசிய வேண்டியதாயிற்று சொல்றாரு. உங்களை பார்க்கும்போது குழந்தைகள் போல இருக்கிறீங்க. குழந்தைகள் தான் எதை பத்தியும் அறிவு இருக்காது, தெளிவு இருக்காது அப்படின்றார். சரி, குழந்தைகள்னா என்னன்றாரு? 2ஆம் வசனத்துல சொல்றார், நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால். நீங்க பலன் இல்லாதவர்களா இருக்கீங்க, குழந்தைகளா இருக்கிறீங்கன்றார். அப்புறம் பலன் இல்லாதவர்களா இருக்கிறீர்கள். உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். ஒரு குழந்தைக்கு ரொம்ப அப்படியே எந்த பலமான ஆகாரம் கொடுக்காம எல்லாத்தையும் அரைச்சி எல்லாம் சாஃப்டான ஆகாரம் அப்படி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாகவும்
இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்குள்ளே பலன் இல்லை. அவர் சொல்றாரு, நான் கொடுத்த உணவு எப்படிப்பட்டதுன்னா, நீங்க நல்லா இருக்கணும்னு கொடுத்தேன், பலம் உள்ளவர்களா இருக்கணும்னு கொடுத்தேன், ஆனா நீங்க குழந்தைகளாவே இருக்கீங்க அப்படின்றார். 3வது வசனம் சொல்றார், குழந்தைகளா இருக்கிறதுனா என்ன? ஒரு கிறிஸ்தவன் குழந்தையா இருக்கிறதுனா என்ன? ஒரு கிறிஸ்தவன் பலன் இல்லாதவனா இருக்கிறான்னா என்ன? ஒரு கிறிஸ்தவன் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறான்னா என்னன்றத 3வது வசனத்துல சொல்றார். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் சொல்றாரு, உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள பிரிவினை வச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள நிறைய டிஃபரன்சஸ் வச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அதனால நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அப்போ ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்ற வார்த்தைக்கு அவர் என்ன சொல்றாரு, இந்த உலக வழக்கம், இந்த உலகம் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழுதோ அது போல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ற. அப்புறம் 4ஆம் வசனத்துல சொல்றார், ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள பிரச்சனைகள் நிறைய இருக்குது, வாக்குவாதம் பண்றீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க, நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, பேதங்கள் இருக்குது. ஆனா அது இயற்கை, அது உருவாகிறது, கருத்து வேறுபாடு உருவாகிறது சகஜம். இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனா 4ஆம் வசனத்துல அவர் சொல்லும்போது சொல்றாரு, 2 பேர் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்காக வந்தோம், இயேசுவை பற்றி சொல்றதுக்காக நானும் அப்போலோவும் வந்தோம். ஆனா சிலர் என்ன பண்ணிட்டீங்க, எனக்கு அப்போலோ தான் வேணும், நாங்க அப்போலோவை சார்ந்தவர்கள், நான் பவுலை சார்ந்தவன் சொல்லி 2 பேரும் ஒரு டீமை உருவாக்கி, குரூப்பிசம் உருவாக்கி 2 பேரும் பிரிஞ்சு கிடக்குறீங்க. ஒரு சபை இப்படி இருக்கலாமா அப்படின்னு சுட்டி காட்டுறார். அப்புறம் 5ஆம் வசனத்துல சொல்றார், பவுல் யார்? அவர் ஒரு போதகர். அவர் சொல்றார், பவுல் யார், அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. அவங்க வெறும் ஒரு வேலைக்காரங்கப்பா, கடவுளுக்கு சொன்னதை செய்யற ஒரு வேலைக்காரங்க. பவுலும் பெரியவர் கிடையாது, அப்போலோவும் பெரியவர் கிடையாது. ஆனா நீங்க பவுலையும் அப்போலையும் வச்சு பிரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு டீம் உருவாக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க. 6ஆம் வசனத்துல நான் என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன்றத சொல்றார். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். ஒரு விதையை போல பேசுறார். அப்போலோ நானும் ஒரு நிலத்தை எடுத்து அதுக்கு விதையை போட்டு நீர் பாய்ச்சி வேலை பார்த்தது போல சொல்றாரு. ஒரு சபைக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் விதைச்சேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா, நாங்க 2 பேர் ஒரு நிலத்தை பண்படுத்தி ஒரு விவசாய நிலம் போல ஆக்கணும். ஆனா நாங்க பெரிய ஆள் கிடையாது, அதை விளைய செய்கிற தேவன் தான் பெரியவர், அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்றது தான் இங்க ரொம்ப முக்கியம் அப்படின்றார். ஒரு சபைக்குள்ள தேவன் தான் முக்கியம், விதைக்கிறவர்களும். பாருங்க 7ஆம் வசனம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவன். நாங்களாம் ஒன்றும் இல்லை, தேவன் தான் பெரியவர். ஆனா என்ன ஆயிடுது, நாங்க ரொம்ப பெரியவங்களா ஆயிடுறோம். 2ஆம் அதிகாரத்துக்கு இப்போ வரேன். அப்போ சொல்றாரு 1ஆம் வசனத்துல, சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு, நான் வரும்போது ஒரு கிரேட் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வரல, சிறந்த வசனிப்போட வரல, ஞானத்தோட அறிவிக்கிறதுக்காக வரல, இயேசுவை அறிவிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனா அதை நான் சிறந்த வசனிப்போட, அதை எவ்வளவு பர்ஃபெக்டா எவ்வளவு அழகா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நான் வரல, நான் அப்படி வரல அப்படின்றார். 2ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்கு அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேற எதையும் சொல்லித்தர வரல, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பத்தி மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித்தர வந்தேன். கொரிந்திய சபையை பார்த்து சொல்றார். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் நான் ஆராதனை நேரத்திலே சொன்னேன், இயேசுதான் நம்முடைய மையமா இருக்க வேண்டும். ஆகவே இயேசுவை தான் முதல்ல நம்ம முக்கியப்படுத்தணும். அதை முக்கியப்படுத்தாம போயிட்டோம்னா நம்ம நிறைய மிஸ் பண்ணிடுவோம் இந்த இடத்துல. இங்க வந்து உட்கார்ந்துட்டு மற்ற எதையாவது தேடினீங்க, மற்ற எதையாவது நாட்டம் போச்சுன்னா
நீங்க நிறைய காரியத்தை மிஸ் பண்றீங்க. அதனால தான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சுட்டி காட்டினேன். 2ஆம் அதிகாரத்தில் ஊழியக்காரருக்கும் இருக்கிற பிரச்சனையையும் சேர்த்து சொல்றேன். சிறப்பா பேசணும், ஞானமா பேசணும்னு சொல்லி பேசக்கூடியது இல்லை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பத்தி மட்டும்தான் பேசணும். ஏன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பத்தி பேசணும்? பாருங்க, கடவுள் மனுஷனை தன்னுடைய சாயல்ல உண்டாக்குனார், அவனை தனக்காக உண்டாக்குனார். அதுதான் அவருடைய பெரிதான நோக்கம். அவருக்காக நாம் உண்டாக்கப்பட்டோம், நமக்காக இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. இதுதான் சிஸ்டம். கடவுள் இப்படிதான் எல்லாத்தையும் செய்திருக்கிறார். அவருக்காக நாம் உண்டாக்கப்பட்டோம், நமக்காக இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. ஆனா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. முதல்ல தேவன் எல்லாத்தையும் உண்டாக்குறார், அதுக்கப்புறமா மனுஷனை உண்டாக்குறார், அதுக்கப்புறம் மனுஷன் மேல இருக்கிற தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய ஆளுகையை சொல்றார். இனி எனக்கு கீழ்ப்படிந்திருந்தனா இந்த பூமி உனக்கு கீழ்ப்படிந்திருக்கும் அப்படின்ற விதத்துல சொல்லித்தர்றார். இதுதான் நம்ம வேதத்துல பார்க்கிற ஒரு உண்மை. ஆனால் மனிதன் தேவனை நிராகரித்தான், தேவனை விட்டு விலகினான், தேவனை வேண்டாம் என்று தள்ளினான். அப்படி தள்ளின போது தேவன் மனுஷனை தன் அண்டையிலே சேர்த்து கொள்வதற்கு, அவனை ஒப்புரவாக்குவதற்கு, அவனை திரும்பவும் அவனை தன்னுடையவனை ஆக்கி கொள்றதுக்கு, தன் எண்ண நோக்கத்துல எந்த எண்ணங்கள்ல அவனை உண்டாக்குனாரோ அதை அவன் மேல திரும்பவும் கொண்டு வருவதற்கு கடவுள் தம்முடைய குமாரனை அனுப்புறார். ஒரு 30 வருஷம் அவரை இந்த பூமியில வாழ வைக்கிறார். எல்லாருடைய பார்வையும் கவனமும் அவர் மேல கொண்டு போகிறார். இப்படிதான் எல்லா மனுஷரும் வாழ வேண்டும் என்று உண்டாக்கினார். ஆனா எல்லாரும் அவரவர் நோக்கங்களையும் அவரவர் இஷ்டத்தின்படியும் அவரவருடைய தீர்மானத்தின்படியும் வாழ ஆரம்பிச்சிட்டோம். அவரவருடைய ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம். கடவுளுக்காக வாழ்றதை விட்டுட்டோம். எல்லாரும் அவரவர் மேல கவனம் செலுத்தி அவரவர் சொந்த பாதையில போக ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி, குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும் போது இங்க கை வச்சுங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல கையை வச்சுங்க. நான் சொல்ல போற கருத்தை கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து சொன்னா நல்லா இருக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிதாவும் குமாரனும் இந்த பூமிக்கு இயேசு அனுப்புவதற்கு முன்பாக 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சு நடக்குது. 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு பாருங்க. பிதா தம் பிள்ளையை இந்த பூமிக்கு அனுப்ப போறாரு. அப்ப பேசிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு? ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு. அப்போ நல்லா கவனிச்சிங்க, இந்த பலி என்பது டோட்டலா தேவனுடைய எண்ணத்துல கிடையாது, கடவுளுடைய மனசுல அவருடைய விருப்பத்துல கிடையாது. இயேசுவை சிலுவையில கொல்லணும்ன்றதெல்லாம் அவருடைய எண்ணம் கிடையாது. இந்த உலகத்துல இயேசு மரிப்பதற்காக கடவுள் அனுப்பல. நல்லா கவனிச்சிங்க, இயேசு இந்த இடத்துல தெளிவா சொல்றார், பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. தகன பலினா துண்டு துண்டா வெட்டிட்டு எரிச்சிடணும். தகன பலியை நீர் விரும்புறதில்லை. பாவ நிவாரண பலியை நீர் விரும்புறதில்லை. ஏன் விரும்புறதில்லை? ஆதி காலங்களில் மனிதர்கள் பலியை தான் அதிகமா செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் செலுத்தின பலிகள் நிமித்தம் இன்றைக்கு ஒருவேளை அவர்கள் பலி செலுத்திருந்தா மொத்த இஸ்ரவேல் தேசமும் சிறைக்குள்ள வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் ரொம்ப மோசமான பலிகளை செலுத்திட்டு இருந்தாங்க. பலிகள் அவ்வளவு செய்துட்டாங்க. ரத்த ஆறுகள் தான் ஓடிட்டு இருக்கோம், ரத்த வெள்ளம் தான் ஓடிட்டு இருக்கோம். அவங்க ரத்தத்தை அதிகமா சிந்தினாங்க. எதுக்கு சிந்தினாங்கன்னா, அவங்க பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை இன்னொரு பலியை கொண்டு வந்து அது ஏற்றுக்கொண்டதாகவும், அது மேல தன் பாவங்கள் போனதாகவும், அது தனக்காக பலியானதாகவும் கருதி கொண்டார்கள். அவர்கள் அப்படி நினைத்து கொண்டார்கள். பலிகளை அவர்கள் பிற மதங்கள்ல இருந்து பிற தேசங்கள்ல இருந்து காப்பி அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த பலி மென்டாலிட்டி அவங்களுக்கு அதிகம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் பேசிக்கிறாங்க, அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். பரலோகத்தில் பூமியில எத்தனை போதகர், எத்தனை பிரசங்கியாரு, இந்த பலி அந்த பலி இது பலி பலி பலின்னு ஓவரா பேசலாம்.
ஆனா பரலோகத்துல இருக்கிற தேவன் தான் குமாரனும் பிதாவும் பேசிக்கிறாங்க, பலியை நீர், பலியே அவருக்கு பிடிக்காதுன்னு. ஆனா இங்க இருக்கவங்க என்ன நம்பின்னு இருக்கிறாங்க, பலி செலுத்தினா அவருக்கு போதும், ரத்தத்தை பார்த்தாருன்னா விட்டுருவாரு, ரத்தத்தை பார்த்தாருன்னா நம்மளை மன்னிச்சிருவாரு, அதனால ரத்த வெறி பிடிச்சவர் மாதிரி ஆக்கி போதிச்சு வச்சிருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. காலமா போதிச்சு வச்சிருக்காங்க. ரத்தம் பார்த்தா கடவுள் கோபத்தெல்லாம் தீர்த்து, கோபத்தெல்லாம் அவருக்கு தணிஞ்சிரும் அப்படின்னு போதிச்சு வச்சிருக்காங்க. ஆனா மேல உட்காந்து ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிறாங்க, பலி உமக்கு பிரியமானதே இல்லை, அதுவும் இந்த கொன்னு துண்டு துண்டா வெற்ற பலியின் மேல உமக்கு விருப்பமே இல்லை, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க பாவம்லாம் செஞ்சுக்குவாங்க, பலியும் கொண்டு வந்து செலுத்திக்குவாங்க. அதாவது பலி செலுத்திக்கிட்டு நீங்க பாவம் செஞ்சுக்கலாம். நான் ஒரு படம் பார்த்துருக்கேன், பழைய படம் அது. அது சிவாஜி படம் தான் நினைக்கிறேன் நான். பிரசங்கியாரு சபையில் வசனத்தை பற்றி பேசுவீர்னா சினிமாவை பற்றியெல்லாம் பேசுறீரேன்னு, வேற வழி இல்லை, சின்ன நேரத்தில் இப்படி சொன்னால் புரியும். அதில் ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒருத்தன் வருவான். ஃபாதர் கிட்ட வந்து சொல்லுவான், ஃபாதர் நான் ஒரு சைக்கிளை திருடிட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்னுவான். ஃபாதர் சொல்லுவார், அதெல்லாம் தப்பாச்சேப்பா, ஏன்ப்பா அது மாதிரிலாம் பண்ணுறேன், சரி போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி நீ பாவம் செய்யாதன்னு சொல்லி அவருக்கு அனுப்பி வைப்பார் பாருங்க. போகும்போது பாதிரியார் சைக்கிளை தான் அவன் எடுத்துட்டு போயிடுவான். பலியை எதுக்கு செலுத்திக்கிறாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க அவங்க ஒரு லைசன்ஸ் மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க. அதான் நான் பலி செலுத்திட்டேன்ல, அதான் நான் பலி செலுத்திட்டேன்ல, அதனால தான் பலி செலுத்திட்டேன்ல, இந்த காரியத்துக்கு தான் பலியே செலுத்திக்கிட்டாங்க அவங்க. அதனால தான் பிதாவும் குமாரனும் பேசிக்கிறாங்க, பலி மேல எனக்கு பலியை பிடிக்கல, பாய்வனுங்க பலியை எதுக்கு நான் செலுத்தினேன்னா, பாவம் வந்து ஒரு உயிர் கொள்ற அளவுக்கு தவறு. அது பாவம் மரணத்துக்கு, அது பாவம் செய்கிறவனுக்கு சம்பளம் மரணம் தான் கொடுக்கணும். அதாவது ஒரு ஒரு சட்டத்தை போட்டு அதை செய்யறவனை தடுக்கிறதுக்கு பார்த்தா அவன் என்ன பண்றான், இன்னொரு ஜீவனை கொண்டு வந்து கொன்னுட்டு, அதான் கொன்னுட்டல என்ன விட்டுறோன்னு சொல்லி போய் திரும்பவும் பழைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சான். தேவன் தம்முடைய குமாரன் அனுப்புறார். இந்த உலகமே இந்த பலியெல்லாம் பார்த்தா ஏதாவது திருத்திக்கும், ஐயோ நமக்காக ஒரு உயிர் பலி ஆகுதே, எனக்காக ஒரு ஜீவன் இந்த இடத்துல கொல்லப்படுகிறதே, ஐயோ இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு யோசிப்பான்னு பார்த்தா குவியெல்லாம் கொன்று குவித்தானே தவிர தன்னை மாற்றிக்கொள்ளணும், இப்படி ஒரு பலி ஆகிற காரியத்தை நிறுத்தணும்னு யோசிக்கவே இல்லை. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலப்போக்கில், இவங்க பலி செலுத்திக்கிட்டு இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, பிதாவே நான் போறேன், எனக்கு ஒரு சரீரத்தை தாரும், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். அப்படித்தானே வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்துல. ஒரு சரீரத்தை எனக்கு எப்படி ஆயத்தம் பண்றாரு, ஒரு பெண்ணை அழைத்து அந்த பொண்ணு கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. கடவுள்லாம் பர்மிஷன் கேட்கலாமா, ஆனா பர்மிஷன் கேட்கிறா, உன் கர்ப்பத்தை தருவியா, உன்னை எனக்கு தருவியா, உன் மூலமா என் குமாரன் இந்த பூமியில பிறக்கணும் அப்படின்னு அந்த பெண்ணுக்கிட்ட பர்மிஷன் கேட்டு 10 மாதம் அந்த பெண் வயிற்றுல சுமக்கப்பட்டு பெற்றெடுக்கப்படுகிறார். ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்படுகிறது. இப்போ 6ஆம் வசனத்துல திரும்பவும் வாசிக்க, சர்வங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு என்னை இந்த பூமிக்கு அனுப்பும்போது நானும் போய் கண்டதெல்லாம் செஞ்சிட்டு பலி செலுத்துறதுக்காக என்ன நீர் அனுப்பல. 7, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, நான் பலி செலுத்த போல, கண்டதெல்லாம் செஞ்சுட்டு பலி செலுத்தி சப்சிக்கிறதுக்காக போல, நான் உம்முடைய சித்தத்தை செய்யறதுக்காக, உமக்கு என்ன பிரியமோ அதை செய்யறதுக்காகத்தான் நான் இந்த பூமிக்கு போறேன், இந்த பூமியில வாழ்கிற நாளெல்லாம் நான் உம்முடைய சித்தத்தை செய்வேன் அப்படின்னு வாழ்ந்தார். சிலுவை வரைக்கும் போனார். அந்த சிலுவை வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். அந்த சிலுவையில கூட பரலோகத்திலிருந்து ஒரு மௌனம். அவர் கெஞ்சிறார் அந்த கெத்செமனே தோட்டத்துல, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். கடவுள் அமைதியா இருக்கிறார், பேசவே இல்லை. மற்ற இடத்துல எல்லாம் பேசினாரு, ஆனா இந்த இடத்துல அவர் பேசாம அமைதியா இருக்கிறார். ஏன், தம் பிள்ளை சாகட்டோன்னு இருக்கிறதுக்காக இல்லை, சாவு வரைக்கும், கடைசி நிமிஷம் இந்த பூமியில வாழுகிற வரைக்கும் அவருக்காக கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியில எல்லா மனுஷருக்காகவும் கொடுக்கப்பட்டது. ஆனா யாரும் அதெல்லாம் பெருசு அதெல்லாம் கவலைப்படுறது இல்லை. அவரவர் சொந்த ஆசை, சொந்த விருப்பம், நான் என்ன செய்வேனோ அதை தான் செய்வேன், அதை கடவுள் ஆசீர்வதிக்கணும். நான் என்ன கேட்கிறேனோ அதை கொடுக்கணும்.
அதை கடவுள் ஆசீர்வதிக்கணும். இப்படிதான் நாம நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடவுளை ஒரு வேலைக்கார மாதிரி வச்சுக்கிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர, என்ன அவர் ஆசீர்வதித்தா போதும்னு. அவருக்காக நான் வாழணும், அவருடைய ஆசை என்ன அதை நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன அவர் நோக்கம் வச்சிருக்கார், எனக்கு எதுக்காக குடும்பத்தை கொடுத்திருக்கார், எதுக்காக எனக்கு தொழிலை கொடுத்திருக்கார், எதுக்காக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கார், இதை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டோம். நான் என்ன, எனக்கு என்ன தேவை, என்ன கடவுள் எனக்கு என்ன நல்லா செய்யணும் அப்படி ஆக்கி விட்டோம். அவரை ஒரு நமக்கு என்ன தேவைகளை சந்திக்கிறவராக ஆக்கி வச்சிட்டோமே தவிர, அவர் சித்தத்தை செய்கிறது தான். இதைத்தான் இயேசு சிலுவை வரைக்கும் செய்தார். பலியே ஆனார், கடைசி சொட்டு ரத்தத்தையே சிந்தினார், கடைசியும் வரைக்கும் தன்னை அவர் முழுமையாக ஒப்பு கொடுத்தார். பவுல் இந்த உண்மைகளை எல்லாம் கொரிந்திய சபைக்கு சொல்லிட்டு இருக்கிறார். சொல்றாரு, நான் இதை தான் சொல்றதுக்கு வந்தேன். இந்த இயேசு யாரு, இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இந்த இயேசுவை போலத்தான் நாம் இந்த பூமியில பிறந்தோம், இயேசுவை போல வாழ்வதற்காகத்தான் இந்த பூமியில நாம் எல்லாம் கொண்டு வரப்பட்டோம். ஆனால் நாம் அவரவர் வழி தப்பி போனோம். ஆனால் இயேசு உடைய மரணம், அந்த ரத்தம், அவர் சிலுவையில பட்ட பாடுகள், அவர் சிலுவையில செய்த தியாகங்கள், இதெல்லாம் நம்மை திரும்பவும் தேவனிடத்துல கொண்டு போய் சேர்த்து திரும்பவும் அவருக்காக வாழ்கிற அந்த உத்வேகத்தை, அந்த நோக்கத்தை, அந்த நிச்சயத்தை நம்ம எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார் சிலுவையின் மூலமா. அப்படின்றத நமக்கு அவருடைய பிள்ளைகளா திரும்பவும் நாம் வாழ முடியும் இந்த பூமியில அப்படின்ற அந்த உன்னத நோக்கத்தை சிலுவை எப்படி நிறைவேற்றியது, இதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்தேன். சிறப்பான பேச்செல்லாம் பேசுறதுக்காக வரல அப்படின்றார். இந்த பவுல் யார் பாருங்க. பவுலுக்கு சவுல்ன்ற பேர் உண்டு. அப்போஸ்தலர் 13:9 சவுல்ன்ற பேர் உண்டு. ஏன் சவுல்ன்ற பேர்னா, சவுல்ன்றது ஒரு கிரேக்க பேர். இந்த கிரேக்க நேம், பவுல் வந்து ரோம் தேசத்துல பிறந்த, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் யூதர்கள். ஆனா தொழில் நிமித்தம், யுத்தங்கள் நிமித்தம் சிதறி போகும்பொழுது அவர்கள் போய் ரோம் தேசத்துல வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்தபோது அங்க பிறந்தவர் தான் இந்த பவுல், இந்த சவுல். இந்த பவுல் என்று பிற்காலங்கள் அழைக்கப்பட்டாரு. அதுக்கு முன்பாக ஒரு பேர் சவுல். சவுல் அப்படின்னா வேண்டிக் கொள்ளப்பட்டவர், கேட்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். கடவுள்கிட்ட கேட்டு தவமா பெத்துக்கிட்ட பிள்ளை அப்படின்னு அர்த்தம். வேண்டி கொண்டு பிறந்த பிள்ளை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் சவுல். கர்த்தர் இவர் பேரை மாத்தி விட்டுறார். அப்போஸ்தலர் 13 வாசித்தீங்கன்னா, கர்த்தர் அவரை பவுல் என்று மாத்தி விட்டுறார். பவுல்னா அர்த்தம் என்ன? சின்னவன் என்று அர்த்தம். சின்னவன், சிறியவன் என்று அர்த்தம். லிட்டில் ஆர் ஸ்மால் அர்த்தம். பேதுருவை கூட இயேசு அழைக்கும் போது, இதே மத்தேயு 16 எடுத்து போதிக்கும் போது நான் போதித்திருக்கேன். பேதுருவை கூட இயேசு அழைத்து முதல் முறை சந்திக்கும் போது பேதுருன்னு பேர் வைக்கிறார். அவன் பேர் சீமோன் தான், ஆனா பேதுரு வைக்கிறார். பேதுருன்னா என்ன? சின்ன கல்லுன்னு அர்த்தம். பெட்ரோஸ் என்ற கிரேக்க வார்த்தை. ஒருத்தர் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறார், அவருக்கு ஒரு பட்ட பேர் வைக்கிறீங்க, கொஞ்சமாவது கேட்கிற மாதிரி கொஞ்சம் ரசனையா இருக்கணும். ஆனா பேதுரு அன்னைக்கு இயேசு தன்னை சின்ன கல், வா சின்ன கல்லு அப்படின்னு அழைக்கும் போது பேதுரு அதை எதிர்ப்பே தெரிவிக்கல. சரி வச்சுக்கோங்க என் பேரு அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா எதுக்காக வச்சாருன்றதெல்லாம் நான் சொன்னேன். அவன் கீழ இருந்த சந்தேகத்தை சுட்டி காட்டுறதுக்காக சொன்னார், ஒரு சின்ன கல் மாதிரி இருக்கிற பேதுருவே அப்படின்னார். பிற்காலங்கள்ல அதே பேதுருவை பார்த்து சொல்றாரு, இப்போ நான் யார் என்பதை நீ அறிந்து ஒத்துக்கொண்ட பிறகு, நான் தேவனுடைய குமாரன் என்று நீ அறிந்து உணர்ந்த பிறகு, இப்போ உனக்குள்ள இருக்கிற இந்த அறிவு பலமான பாறை போல இருக்கிறது, பெட்ராவா இருக்கிறது. கிரேக்க மொழியில பாறைக்கு பெட்ரா என்று அர்த்தம். இயேசு சொல்றார், இந்த பெட்ரா மேல, இந்த பாறை மேல என்னுடைய சபையை நான் கட்டுவேன் அப்படின்றார். இந்த அறிவு உனக்குள்ள இருக்க, இதை வச்சு நான் பெரிய வேலையை செய்ய முடியும்பா. ஆனா முதல் முறை நீ என்னை வந்து சந்திக்க வந்த போது நீ ஒரு சின்ன கல்லு மாதிரி இருந்த, ஒரு அற்பமா, ஒரு சின்ன, எதையும் பண்ண முடியாத ஒரு சின்ன கல்லு மாதிரி இருந்த. ஆனா இப்போ நான் யாருன்ற அறிவு உனக்கு வந்த பிறகு நீ ஒரு பெரிய கல். அந்த மாதிரி பவுல் சவுலா இருக்கும்பொழுது ஒரு பெரிய சாதனையாளர் இல்லை, ஆனா நல்லா படிச்சவர், நல்லா படிச்சவர். யூத ரபிகள் மிக முக்கியமான ஒரு ரபி, அவர் பேரு கமாலியல். கமாலியல் ஒரு பெரிய டீச்சர், ஒரு லா டீச்சர், பழைய ஏற்பாட்டை கற்று தேர்ந்த ஒரு மனுஷன். ரொம்ப பலமா ஆனா உயர்கல்வி அதன் பேர்ல பெற்றவர்.
இப்போ தொழில் கல்வியில் உயர்கல்வி இருக்கு பாருங்க, மருத்துவத்தில் உயர்கல்வி இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உயர்கல்வி இருக்குல்ல, கலைகளில் உயர்கல்வி. அது மாதிரி அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இந்த பழைய ஏற்பாட்டின் மேல் ஒரு பெரிய உயர்கல்வி இருந்தது. அந்த கல்வியை படித்து கற்று தேர்ந்து ஒரு பெரிய ஆசாரியன், ஒரு பெரிய ஆசிரியர் அவருக்கு கீழே படித்த ஒரு புகழ்பெற்ற ஆசிரியர் அவர். அந்த காலங்களில் கமாலியல் என்கிற ஒரு ஆசிரியர் கீழே படித்தவர். ரெண்டாவது, ரோமர்கள் பின்னணியில வாழ்ந்தவர். ரோம குடியரசு பிறப்பில அவருக்கு கிடைச்சிச்சு. உலகத்தையே ஆண்ட ரோம பின்னணியில பிறந்து ரோம்லயே கொஞ்ச காலம் வளர்ந்ததுனால கிரேக்க மொழி, கிரேக்க தத்துவங்கள், கிரேக்க ஐடியாலஜி, கொள்கைகள் எல்லாம் அவருக்கு கை வந்த கலை. எல்லாம் கற்று தேர்ந்தவர், ஞானி அவர். மூன்று மொழி அவருக்கு தெரியும் அப்படின்றாங்க. அவருக்கு 3 மொழி தெரியும்ன்றாங்க. ஒன்று எபிரேய மொழி, இன்னொன்று கிரேக்க மொழி, மூன்றாவது அரமிக் மொழி. 3 மொழியை அவர் கற்று தேர்ந்திருந்தார் அந்த காலங்களில். இதெல்லாம் ரொம்ப ஆழமான மொழி பாருங்க. மற்ற மொழிகளை விட வார்த்தைகளும் எழுத்துக்களும் ரொம்ப குறைவு, ஆனால் அர்த்தம் உள்ளது, ஆழமான அர்த்தம் உள்ள மொழி இது. ஸோ இந்த மொழிகளை அவர் கற்று தேர்ந்திருந்தார். தொழில் திறமையும் உடையவராக இருந்தார். அது சாதாரணமான ஆள் இல்லை. அதனால தான் கடவுள் இவர் அனுப்பும்போது, இந்த பாரு, உன் ஞானம் உன் அறிவெல்லாம் கொண்டு போய் அங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாத, நீ என் சிலுவையில் நான் யாரு, ஏன் பிறந்தேன், ஏன் மரித்தேன், இதை பற்றி மட்டும் சொல்லுன்னு அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். 3வது வசனம், அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். ஏன்னா கொரிந்திய சபையில், கொரிந்திய தேச பட்டணத்தில் அது ஒரு விக்கிரக கோட்டை, அது ஒரு வியாபார ஸ்தலம். அது எங்கெங்கிருந்து ஜனங்க வராங்களோ அவர்கள் அங்கங்க விக்கிரகங்கள் எல்லாம், விக்கிரக கோட்டைகளை, ஆலயங்களை கட்டிக்கிட்டாங்க. ஸோ மதங்கள் பரவி இருந்த இடங்கள், ரொம்ப வைராக்கியமாக மதத்தை பின்பற்றிய பகுதி அது. அங்கே இன்னொரு மார்க்கத்தை கொண்டு போகிறது அவ்வளோ கஷ்டம். பவுல் சொல்கிறாரு, நான் வரும்போது பயந்து நடுங்கிக்கிட்டு பலவீனத்தோடு வந்த உங்க முன்னாடி நின்று இதெல்லாம் சொல்ல முடியுமா, உங்க முன்னாடி நின்று இதெல்லாம் பேச முடியுமான்னு பயந்து வந்தேன். ஆனால் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. உங்க நம்பிக்கை மனுஷருடைய ஞானத்து மேல போய் விழுந்துடக்கூடாது. இந்த ஆள் நல்லா பேசுறாரு, இவர் ஒரு பெரிய அறிவாளி, இவர் என்ன பேசுறாரு உட்காந்து கேட்போம். இங்க கை வச்சுக்கோங்க. அப்போஸ்தலருக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு சில வேத பகுதியை வாசி காட்டுறேன். பவுலுக்கு அது நடந்தது. அதனால தான் கொரிந்திய சபையில் கடவுள் அவர் அனுப்பும் போது அவரை ரொம்ப வீக் பர்சனாக அனுப்புகிறார். கொரிந்தியர் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 'பவுல் போய் அத்தனை ஏத்தேன்ஸ்ல போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். கிரீக்ல ஏத்தேன்ஸ் என்ற ஒரு பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப பிரசங்கம் பண்ணும்போது 18ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர், யாரு ஞானிகள், அவர்கள் தத்துவ ஞானிகள், அவர்களில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்றார்கள். ஹலோ, அவங்க ஏற்கனவே ஞானிகள், இவனுக்கு ஒரு வேற லெவல்ல ஞானம் இருக்குது, பேச்சு திறமை இருக்குது, மொழி திறமை இருக்கு, அறிவு இருக்கு. ஆகவே அவர்கள் சில நேரத்தில் நம்ம வாக்குவாதம் பண்ண தெரியாது பாருங்க. அது அந்த தமிழ் கலாச்சாரத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வர இந்த அரசியலில் அதை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். வாக்குவாதம் பண்ண தெரியாது சிலருக்கு, ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட் பண்ண தெரியாது, எப்படி ஆரோக்கியமா விவாதம் பண்ண தெரியாது. நீங்க பேசுறது ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க, உங்க அம்மாவை இழுப்பான், உங்க அப்பாவை இழுப்பான், உங்க சந்ததியெல்லாம் இழுப்பான். அசிங்கமா பேசி உங்களை எவ்வளவு தரக்குறைவா பேசினா நீங்க வாய் மூடிக்குவீங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, கவுண்டர் பண்ண தெரியாது. கவுண்டர் சரியா பண்ண தெரியாதவர்கள், அவர்களுக்கு விவாதத்திற்கு சரியான அறிவு இல்லாததுனால அவர்கள் உங்களை
பெயரிட்டு அழைப்பார்கள். எந்த பெயர்லாம் உங்க வாயில வருதோ அதெல்லாம் போட்டு அழைப்பாங்க. அப்படி சண்டை போடுறவங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம கூட பண்ணியிருப்போம். சில நேரத்தில் சண்டை வந்துச்சுன்னா அவங்க வாயில அவங்க பெற்றவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம எருமை அப்படின்னுவோம். பெற்றவங்களே சில நேரத்தில் குழந்தையோடு பேச முடியாம குரங்கு, வாயமூடு குரங்கு அப்படின்றாங்க. ஏன்னா சில நேரத்தில் கவுண்டர் பண்ண தெரியாது, அர்த்தம் உள்ள விதத்துல பேசி அதை சமாளிக்க தெரியாது. அதனால நமக்கு வாயில அவர்களை உருவ கேலி பண்ணி அவர்களுடைய அடையாளத்தெல்லாம் குழப்பி, அதனால இவங்க என்ன பண்றாங்க, வாயாடி அப்படின்ட்டாங்க. இந்த வாயாடி என்ன பேசுறான் பார்க்கலாம், ஏதோ தொணன்னு பேசினுக்கிறான் அப்படின்றாங்க. அப்போ 19ஆம் வசனத்துல பாதியிலிருந்து வாசிக்கிற 18ஆம் வசனம், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது. சிலர் என்ன நினைச்சாங்க, இன்னொரு கடவுளை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு வந்தவன் மாதிரி இருக்கிறான், சரி கேட்டுக்குவோம் அவன் என்ன சொல்றான்னு கேட்டுக்கலாம். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். 19, அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? They are people of wisdom. அவங்க தத்துவ ஞானிகள். அவர்கள் இவங்க ஏதோ புதுசா ஏதோ பேசுறாங்க, உட்காந்து கேட்போம் அப்படின்னு ஒரு மேடை அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுல தான் யார் வந்தாலும் அதுல தான் பேசுவாங்க. பவுலையும் கூட்டு போய் அங்க நிறுத்திட்டாங்க. 20ஆம் வசனம், நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். சுவாரஸ்யமா இருக்குது. ஒரு மரித்தவரை வச்சு இவ்வளவு பேசுற, அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தி இவ்வளவு பேசுற, சுவாரஸ்யமா இருக்கு, நூதனமா இருக்கு. அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குறது இல்லை. அவங்களா டிவி பார்க்க மாட்டாங்க, போய் ஐபிஎல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு கிரிக்கெட்லாம் கிடையாது. அவங்க இந்த மாதிரி நூதனமா சுவாரஸ்யமா வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை பத்தி, வாழ்க்கை நோக்கத்தை பத்தி, ஏன்னா அவங்க தேடலே அதுதானே. பிலாசபர்ஸ் உடைய தேடல், இந்த தத்துவ ஞானிகளுடைய தேடுதலே அதுதானே. வாழ்க்கை எதுக்கு, இந்த வாழ்க்கை இந்த உலகம் எதுக்கு, நாம் ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம், இந்த அர்த்தத்தை தேடுவது தானே. இவன் ஒரு புதிய வாழ்க்கை முறையை பேசுறானே அப்படின்னு உட்காந்து கேட்கிறாங்க. வேற ஒன்றையும் கேட்க அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அப்ப பவுல் அதை சந்தர்ப்பமா பயன்படுத்திட்டு பேசுறார். ஆனா அங்க கேட்டவங்க என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்றத கடைசியா சொல்றார். 32ஆம் வசனம், மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர்லாம் போப்பா அதெல்லாம் நம்ப முடியாது, இகழ்ந்தார்கள். சிலர், நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம், நாங்க இன்னொரு முறை பார்த்துக்கிறோம், அடுத்த முறை நீ வரும்போது சொல்லி அனுப்பு, நாங்க வரோம், இன்னும் கொஞ்சம் கேட்கணும் எங்களுக்கு அப்படின்றாங்க. 33, இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். பவுலுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறான். சிலர் அவங்கிட்ட நடந்துக்கிட்டதை பார்த்து அவன் வருத்தப்பட்டு போயிட்டான். 34, சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். சிலர், எல்லாருக்கும் இது போய் சேருமானா தெரியாது. இவ்வளவு பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்ல, எல்லாரும் ஒழுங்கா கேட்பீங்களா, எல்லாரும் இதை கவனிப்பீங்களா, எல்லாரும் இது மேல கவனத்தை வைப்பீங்களா? அவருக்கு தான் தெரியும் என்ன பண்ணி நிற்கிறீங்க. நான் உட்காந்து கண்டுபிடிச்சின்னு இருக்க முடியாது. நான் பிரசங்கம் பண்றதா கண்டுபிடிச்சின்னு உட்காந்துக்கிறதா, கவனிக்கிறாங்களா, இன்னும் செய்யறாங்களா? ஆனா பிரசங்கத்துல அடிக்கடி நடுவில் வேற இதை வேற கேட்டுக்கிறேன், இருக்கிறீங்களா? ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, அடிக்கடி இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க, நாங்கள் கோயிலில் தானே இருக்கிறோம் அப்படின்னாங்க. அம்மா நீங்க இருக்கிறீங்க, ஆனா இங்க நிறைய பேர் எங்க போனாங்கன்னு தெரியாது, உடம்பு மட்டும்தான் இங்க இருக்குது. அதனால நான் அடிக்கடி கூட்டிட்டு வந்து போதிக்க வேண்டியதா இருக்குது. இன்னும் திருச்சி போயிருப்பாங்க சிலர், டிக்கெட்டே போடாம திருநெல்வேலி போனவங்க உண்டு. சிலர் கறி கடைக்குள்ள தான் இப்ப கவனம், எப்ப முடிப்பாரு, கடை இருக்கும், வெயிலா இருக்குது, துணி துவைக்கலாமா, சிலருக்கு அந்த கவலை. இதுக்கு மத்தியில நான் உட்கார வச்சு போதிக்க வேண்டியதா இருக்கு. இதை தான் பவுல் இங்க சுட்டி காட்டிட்டு இருக்காரு. திருச்சபைக்கு இயேசு ஒருத்தர் போதும், இயேசுவை பற்றி மட்டும் கேள்விப்பட்டா போதும் அப்படின்றார். சரி, நான் வேகமா இந்த 1 கொரிந்தியரை சொல்லி முடிச்சிடுறேன், வாங்க ஃபாஸ்டா போலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல நான் வாசித்தேன்ல, அப்ப 5ஆம் வசனத்துல சொல்றார்,
என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ நியாயத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. என் பேச்சு என் பிரசங்கம் இதெல்லாம் பெரிய முக்கியம் இல்லை. இந்த வார்த்தைகளுக்குள் பின்ன தேவ ஆவியானவர் இருந்து ஒரு மனுஷனுக்குள்ள போய் கிரியை செய்தால் ஒழிய என் பேச்சு என் பிரசங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றார். அதனால தான் இந்த வேத பகுதியிலிருந்து தான் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுறது எவ்வளவு கூடாத காரியம் தெரியுமா? கிறிஸ்தவர்களுடைய மதம் மாற்றம் மிகப்பெரிய தோல்வியாக தான் அமையும். ஒருத்தர் மதம் மாற்றுறதுன்றது மிகப்பெரிய தோல்வி. அது ஒரு கிறிஸ்தவன் செஞ்சானா அது தோத்து போன ஒரு விஷயம். அவன் பேச்சும் அவன் பிரசங்கமும் அவன் என்ன பால்டீனை கொடுத்து துணிமணி கொடுத்து அரிசியை கொடுத்து, இப்ப அரசாங்கமே அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. 1000 ரூபாய் கொடுக்குது மாசம். ஒழுங்கா ஓட்டு போட்டீங்கன்னா அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரியான அரசாங்கத்தை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இனிமே அதெல்லாம் கொடுத்து ஒரு மதத்தை மாத்தலாம் முடியாது, தேவையில்லை. ஆனா அதெல்லாம் ஒரு காலத்துல பண்ணாங்க. ஏழ்மை நிமித்தம் ஜனங்கள் சரி வந்துடுறோன்னு வந்துட்டாங்க. எங்க தாத்தா பாட்டெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஒரு பாதிரியார் அந்த ஊர்ல போய் இயேசுவை பத்தி சொன்னாரு. அவர் அதை சொல்லி வந்தாங்களோ தெரியல. அவர் கொடுத்த பால்டின்னு, அவர் கொடுத்த அரிசி, அவர் கொடுத்த துணிமணியெல்லாம் வாங்குறதுக்காகவே வந்தாங்க எங்க பாட்டி தாத்தாலாம். ஸோ இப்படிதான் கிறிஸ்தவர்லாம் ஆனார்கள். அப்புறம் சத்தியத்தை அறிஞ்ச பிறகு எங்களுக்கு கிறிஸ்தவத்துல எது கிறிஸ்தவம் எது வெறும் மத மாற்றம் என்பதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு மனுஷனை மதம் மாத்துறது ரொம்ப ஈஸி. இன்னொரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு இப்படி கூட கொண்டு வந்துடலாம். இதை தரேன், இந்த சலுகை தரேன், உனக்கு இதை தரேன் அதை தரேன்னு சொல்லி சலுகைகளை காட்டி கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா அந்த மனுஷனுக்குள்ள எந்த பெரிய மாற்றமும் வரப்போறது இல்லை. அதனால்தான் பவுல் சொல்றார், என் பேச்சும் என் பிரசங்கமும் அவ்வளோ அறிவுள்ள நான் உங்க முன்னாடி வந்து என் பேச்சையும் பிரசங்கத்தை வச்சு உங்களை மாத்திடலாம்னு நினைச்சேன்னா அது ஒன்றும் இல்லை. அதுல என்ன இருக்கணும்? ஆவியானவரும் அவருடைய வல்லமையும் இருக்கணும். ஒரு குணத்தை மாத்துறது கஷ்டம், மதத்தை மாத்துறது ஈஸி, குணத்தை மாத்துறது தான் கஷ்டம். இந்த குணத்துக்கு காரணரா இருக்கிறவர் வேலை பண்ணாதான் அது வேலை செய்யும். மதத்தை யார் வேணாலும் ஆரம்பிச்சு, ஒரு புது மதத்தை நீங்களும் நானும் கூட ஆரம்பிச்சு ஒரு கொள்கைகள்லாம் வச்சு சட்ட திட்டங்கள்லாம் வச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தலை தோங்கலாம், செழிக்கலாம். ஆனா அதெல்லாம் சீக்கிரம் பக்தி அற்று அழிஞ்சு போயிடும். ஆனா ஒருவர் உள்ளத்தை மாத்தினா, உள்ள ஒரு மனுஷன் இருக்கான்ல, அவன் குணத்தை மாத்தினா, அவன் வாழ்க்கையை மாத்தினா, அவன் எண்ணங்களை மாத்தினா, அவனை ஒரு நல்ல மனுஷனா மாத்தினா, ஒரு ஒழுக்கம் உள்ள கண்ணியமுள்ள ஒரு மனுஷனா மாத்தினாருன்னா அதுதான் கடவுளே செஞ்சிடக்கூடிய வேலை. அது நடந்தா இந்த பேச்சும் பிரசங்கமும் ஏதோ வேலை பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதுவும் ஒரு சாதாரண மனுஷனுடைய பேச்சும் பிரசங்கமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர அந்த பேச்சும் பிரசங்கமும் பெரிய வல்லமை படைச்சதில்லை. அவர் ஒரு சாதாரண ஒரு கருவி. ஆனா அதுக்கு பின்ன ஒரு தேவன் இருந்து அந்த மனுஷன் உள்ள உள்ளத்தை மாத்தணும். நீங்க யாருன்னா மாத்த முயற்சி எடுத்திருக்கீங்களா? நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சோகமான கேட்டா கஷ்டப்படுவீங்க. ஆனா இந்த கால வேலை உங்க காது கேட்க சொல்றேன், நீங்க யாருன்னா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே அதை விட்டுருங்க. மாத்தவே முடியாது, உங்களால தோத்துருவீங்க. நீங்க உங்க மனைவியை நீங்க மாற்ற முடியாது, உங்க புருஷனை நீங்க மாற்ற முடியாது, உங்க வீட்டில் இருக்கிற ஒன்னையும் நீங்க மாற்ற முடியாது, யாரையும் நீங்க மாற்றவே முடியாது. ஏன்னா அது கூடவே கூடாது, அது கஷ்டம். இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் சொன்னா நல்லா என்ன அப்படி நல்லா நினைப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ திரும்ப என்ன இங்க கொண்டு முக்கியப்படுத்த ஆரம்பிச்சிட்ட பிறகு நான் இப்படிலாம் சொன்னா நீங்க என் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருப்பீங்களான்னு தெரியல. இப்ப சொல்றேன் கேளுங்க. சரி சொல்லிடுறேன். சில ஜென்மங்களை அந்த மாதிரி நீங்க சிலர்லாம் திருத்தவே முடியாது. ஐயோ ரொம்ப கஷ்டம். அதுவும் திருத்த வேண்டிய ஒரு காலம் இருக்கு. குழந்தைகளா பிறத்தெடுக்கும் போது அந்த காலங்கள்ல நீங்க சில முயற்சிகள் எடுத்தீங்கன்னா சில அனுபவங்களை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி சில கட்டாயமான சில ஒழுக்க நெறிகளெல்லாம் கட்டாயப்படுத்தி அதை நீங்களும் கடைப்பிடிச்சி உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாதிரிகளா இருந்து இதுதான் என் வீடு, இப்படிதான் இந்த வீடு இருக்கணும், இப்படிதான் இந்த குடும்பத்தை நடத்துவேன், இப்படிதான் என் பிள்ளைகள் இருக்கணும், நான் இதைத்தான் விரும்புறேன், யார் எப்படி இருந்தாலும் என் பிள்ளைங்க என் வீடு என் குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சில கடுமையான விஷயம்லாம் பண்ணி ஒரு சிலதெல்லாம் கொண்டு வரலாம். ஆனா எவ்வளவோ அடக்கி வைக்கிறீங்களோ ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கிடைக்கும். அப்புறம் திரும்பவும் அவங்க கட்டு அழுத்து விட்ட ஒரு மிருகம் மாதிரி செயல்படுவாங்க. கட்டி போடுற வரைக்கும்
அடக்கி வச்ச மாதிரி ஒரு அம்மா சொன்னாங்க, சர்ச்சுக்கு ஏம்மா புருஷனை கூட்டிட்டு வரலன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தூங்குறாரியா, கொஞ்சம் எழுப்பி கூப்பிட்டு வந்துடக்கூடாதா? சரி தூங்குறாருன்னு விட்டீங்க. அவர் தான் குடிக்கிறவராச்சே, போயிடுவார்ல, வீட்டை விட்டு போயிட மாட்டார் நீங்கள் போகிறதுக்குள்ளன்னு பூட்டிட்டு வந்துருக்கிறேன். உள்ள வச்சு பூட்டிட்டு வந்திருக்கிறேன். போவே முடியாது. எத்தனை நாள் பூட்டி வைப்பீங்க? எத்தனை நாள் நைஸாக பேசி இன்னைக்கு போகக்கூடாது, இன்னைக்கு போனா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், இன்னைக்கு போனா நான் இன்னைக்கு சமைக்க மாட்டேன், இன்னைக்கு போனா நான் இதை பண்ண மாட்டேன்லாம் சொல்லி நீங்க ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் கொஞ்சம் அடக்கும், கொஞ்சம் கட்டுப்படுத்தும். ஆனா ஒருத்தரையும் நீங்க மாற்ற முடியாது, யாரையுமே நீங்க மாற்ற முடியாது. மாற்றணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை நீங்க மாத்திக்கலாம், அது வேணா முடியும். பிறரை நீங்க மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்களை நீங்க மாத்துறது ரொம்ப சுலபம், நீங்க மாத்தலாம். நீங்க இன்னைக்கு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னையிலிருந்து நான் இப்படி இருக்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவுல நீங்க ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். நீங்க ஒரு சரியான வாழ்க்கை பயணம் செய்ய முடியும், சரியான அணுகுமுறையோட வாழ முடியும், ஒப்பீனியன் வச்சுக்க முடியும், சரியான தீர்மானங்கள் எடுக்க முடியும். இதெல்லாம் நீங்க செய்ய முடியும். உங்களை நீங்க மாத்திக்கலாம். உங்க ட்ரெஸ்ஸை மாத்துற மாதிரி இன்னைக்கு நீங்க உங்களை மாத்திக்கலாம். உங்க வாழ்க்கை இன்னையிலிருந்து ஒரு புது ஆரம்பத்தை நீங்க ஏற்படுத்திக்கலாம். இனிமே நான் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நல்ல முடிவு. ஆனா பிறரை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன், அது உங்களுக்கு எட்டாத உயரம், எட்டாத அது கண்ணி, அது நடக்க. எங்க வீட்டுல கொசு தொல்லை அதிகம். அதையே என்னால மாத்த முடியலங்க. அந்த கொளுத்துற இதை வாங்கி வச்சு கொளுத்தி வைக்கிறேன், உள்ள போய் உட்காந்துக்குது. அது எங்கேயோ போய் மூச்சை அடக்கிக்கிட்டு உட்காந்துக்குது. அது தீர்ந்த பிறகு எட்டி வருதுங்க. அது இந்த வீட்டுக்குள்ள இனிமே போகக்கூடாது, அவங்க நமக்கு விஷத்தை வைக்கிறாங்க, காயில் வாங்கி கொளுத்தி வைக்கிறேன், எல்லாம் பண்ணி வைக்கிறேன். அந்த மேட்லாம் வாங்கி அடிச்சு ஓட்டி இருக்கேன் ஜன்னல் வழியா, ஃபுல்லா எவ்வளவு கதவை சாத்தியா வச்சிருக்கிறேன். ஆனா ராத்திரில தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கு, பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது, தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குது, கடிச்சுக்கிட்டே இருக்கு, பிள்ளைங்களை தூங்க விட மாட்டுது. என்ன பண்றது? பேட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இப்ப கடைசியா ஒரு முயற்சி பேட்டு. ஒரு கொசுவை என்னால மாத்த முடியல, மனுஷனை மாத்திர முடியுமா? அதுக்கு என்ன அறிவு இருக்கு? அதுவே என்னால மாத்த முடியல, அதையே பயம் பொருத்த முடியல, அதையே தண்டிச்சு அதை ஒரு புத்தியை மாத்த முடியல, என்னால மாத்த முடியுமா? ஆனா வேதம் சொல்லுது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால கூடும், கடவுளால கூடும் சொல்லுது. அதைத்தான் பவுல் இங்க கொண்டு வர்றார். பவுல் என்ன சொல்றாரு? என் பிரசங்கத்தை வெறும் பேச்சும் பிரசங்கமும் அதை செய்ய முடியாது, அதுக்கு பின்ன தேவ ஆவியானவர் இருந்து அவர் இதெல்லாம் நடப்பித்தாதான் அதெல்லாம் செய்ய முடியும். ஒரு மனுஷனுடைய உள்ளம் அவனுக்கு புரியும், வாழ்க்கை புரியும், கடவுளை அவனுக்கு காட்டணும். இங்க அப்படிதான் நம்ம உட்காரணும். யாருன்னா மாறணும் நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவரே நீர் அவனோடு பேசும். இங்க ஜெபத்தோட தான் உட்காரணும். ஆண்டவரே என்னோடு பேசும். எத்தனையோ எனக்கு தெரியும் நினைச்சிருக்கிறேன், ஆனா எனக்கு எதுவும் தெரியக்கூடாது, எனக்கு எதுவும் தெரிஞ்சதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, தெரிஞ்சதை வச்சு எதுவுமே செய்ய முடியல, எதையும் மாற்ற முடியல. ஆனா உமக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா என்னை உண்டாக்குனவர் நீர், இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் நீர், இந்த குடும்பத்தை கொடுத்தவர் நீர். புருஷன் ஒருத்தன் எனக்கு கொடுத்தீர், பிள்ளைகள் எனக்கு ஒருத்தரை கொடுத்தீர், மனைவின்னு ஒருத்தர் எனக்கு கொடுத்தீர். அவங்கள மாற்றக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நான் சொல்றேன், அது அவருக்கு லேசான காரியம். அவரால் அதை மாற்ற. 6ஆம் வசனத்துல சொல்றார், அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய. சொல்றாரு, இந்த உலக ஞானத்தை பேசுறது இடம் இல்லை, இந்த சபை பிரசங்க பீடம் அதுக்கான இடம் இல்லை. ஆனாலும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். எல்லாம் படிச்ச அறிவுள்ளவர்கள் மத்தியில ஏதோ புத்தி இல்லாததை, ஏதோ அவசியம் இல்லாததை, தேவையில்லாததை எடுத்து பேசிக்கிட்டு இல்லை, ஞானத்தை தான் பேசுகிறோம். ஆனா இந்த ஞானத்தை இந்த பிரபுக்கள், இந்த உலகத்தின் தலை சிறந்த அறிவாளிகள் கூட அறிந்தது கிடையாது. 7ஆம் வசனத்துல சொல்றார், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே கடவுளுடைய ஞானத்தை தான் பேசுகிற ஒரு நேரம் தான் சபை, பிரசங்க நேரம். அதுதான் ஒரு பிரசங்க யாராவது செய்யறாரா பார்க்கணும். கடவுளுடைய ஞானத்தை பேசுகிறோம்.
அந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, தேவன் நமக்காக, நம்முடைய மகிமைக்காக, நம்ம வாழ்க்கைக்காக அவர் ஏற்படுத்தின அந்த அறிவு. அதை பத்தி தான் பேசுகிறோம். 8ஆம் வசனம், இதை வாசித்து முடிக்கிறேன். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இந்த உலகத்துல எவ்வளோ கண்டுபிடிச்சாங்க, எவ்வளோ தேடினாங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனா இந்த உலகத்துல இருந்த எத்தனையோ இந்த உலகத்தின் அறிவாளிகள் அதை கண்டுபிடிக்கவே இல்லை. 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில், இந்த உலகத்துல எந்த மனுஷனுடைய உள்ளத்திலையும் அது வந்து சேரலையா, எவனோ கண்டுபிடிக்கலையா. ஆழங்களுக்கு போயிருக்கிறான், உயரங்களுக்கு போயிருக்கிறான், எவ்வளவோ காணக்கூடாத விஷயங்களுக்கு, ஒளிகளுக்குள்ளெல்லாம் போய் பூந்து கண்டுபிடிச்சிருக்கான், என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். ஆனா கடவுள் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மனுஷன் சரியா கண்டுபிடிக்கவே இல்லை. 8ஆம் வசனத்துக்கு திரும்பி போறேன். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில், கவனிச்சிங்களா, அவர்கள் அறிந்திருந்தா இயேசு மேல கை வச்சிருக்க மாட்டாங்க, உட்கார வச்சு இன்னும் கேட்டிருப்பாங்க, ஐயா கொஞ்சம் சொல்லுங்கய்யா, நீர்லாம் வாழ வேண்டியவர், நீர்லாம் வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுகிறீர், இது எப்படி வாழ்றது, ஒரு ஆண் மகனா நான் கஷ்டப்படுறேன், ஒரு வாலிபனா நான் போராடுறேன், ஒரு பெண் பிள்ளையை பெற்றவளா கஷ்டப்படுறேன், ஒரு குடும்பத்துல நான் இவ்வளவு போராடுறேன், தொழில் நிமித்தம் கஷ்டப்படுறேன், வறுமை நிமித்தம் கஷ்டப்படுறேன், நீர் எப்படி இந்த பூமியில ஒரு தச்சனா எப்படி வாழ்ந்து கடவுளுடைய சித்தத்தை நோக்கத்தை எல்லாம் வாழ்ந்தீர், இந்த உலகம் பேசக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீரே. எத்தனையோ பேர் அதை கேள்விப்பட்டுட்டு திரளான கூட்டம் அவர் பின்னாடி வந்தது. சில இடத்துல 5000 பேர் வந்தாங்க, சில இடத்துல 7000 பேர் வந்தாங்க. அவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு திரள் கூட்டம் வந்துச்சு பாருங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவர் வெளிப்படையா அநேக காரியங்களை பேச ஆரம்பிச்சவன அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காம போச்சு. அவரை கொல்ல ஆரம்பித்தாங்க, அவரை கொன்றார்கள், சிலுவையில் அறைய மாட்டார்களே. அப்போ இயேசு கிட்ட அவ்வளவு அறிவு இருந்துச்சு, இயேசு கிட்ட அவ்வளவு ஞானம் இருந்துச்சு, இயேசு கிட்ட அவ்வளவு பொக்கிஷம் இருந்துச்சு. அவங்க இந்த தங்க முட்டை எடுக்கிற வாத்தை கொண்டுட்டாங்க. வாழை வச்சிருந்தா அவரு நிறைய சொல்லி கொடுத்துருப்பார், அவர் நமக்கு நிறைய காண்பித்திருப்பார், வாழ்க்கையின் அர்த்தம் இன்னும் நமக்கு விளங்கி இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு சிலுவையில் அவரை கொல்லணுன்றதுல தான் கவனம் செலுத்திட்டாங்க. கவனிச்சிங்களா, அவர்கள் தான் சிலுவையில் அறைஞ்சாங்க, கடவுள் அவரை சிலுவையில் அறையல, பிதா அவரை சிலுவையில் அறையல, மனிதர்கள் தான் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. ஏன்னா எங்க உண்மை வெளி வந்துருமோ, ஏன் சிலர்லாம் ஆலயத்துக்கு வந்து வார்த்தையை கேட்கறது இல்லை, ஏன் பிரசங்கத்தை கேட்கறது இல்லை, ஏன் தேவனுடைய வார்த்தையை வாழ்க்கையில கூட ஒப்பிட்டு பார்க்கறது இல்லை, ஏன்னா அவங்க குட்டுலாம் வெளில வந்துடும், அவங்க வெளிப்படையா மாட்டிக்குவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிற ஒரு இடம் இது. அதுக்குன்ட்டு மைக் எடுத்து வச்சுக்கிட்டு நீ இப்படி ஆக்கும், நீ அப்படி ஆக்கும், நீ எவ்வளவு மோசம் தெரியுமா அப்படின்லாம் போறது இல்லை. சில நேரத்தில் மாமியாரை வச்சு வாங்குறது, மருமகளை வச்சு வாங்குறது. நான் அதுக்குன்ட்டு எல்லாத்தையும் இங்க மைக்கு போட்டு பேசுற இடம் இல்லை இது. சில நேரங்கள்ல என்கிட்ட குற்றச்சாட்டா கொண்டு வர்றதுனால, சில நேரங்களில் குடும்பங்களை பத்தி, சில நேரங்களில் வேத பகுதியை சுட்டி காட்டி பேசுறதுனால, சில நேரங்கள்ல குடும்ப சபையில வந்து நீங்க உட்கார்றதுனால பேசி தொலைய வேண்டியதா இருக்குது. அதனால பேசிடுறேன் நான். மற்றபடி மைக்கு போட்டு உங்க வாழ்க்கையெல்லாம் இங்க வெளிச்சம் போட்டு காட்டுற இடம் இல்லை. ஆனாலும் தேவன் உங்களுக்குள்ளே ஒரு கண்ணாடியை போல பிரசங்கத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு உங்களை நீங்க பார்த்துக்கலாம். ஹலோ, உங்களை நீங்க இங்க நல்லா பார்த்துக்கலாம். கண்ணாடி முன்ன போய் நீங்க நின்னீங்கன்னா அந்த கண்ணாடி உங்களுக்கு என்ன உதவி செய்யும் தெரியுமா? உங்களால எந்த இடத்தை பார்க்க முடியாதோ அதை பார்க்கறதுக்கு தான் உதவி செய்யும். நல்லா பார்த்துக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணாடி தேவையில்லை, நீங்களே பார்த்துக்குவீங்க. ஆனா உங்களால பார்க்க முடியாத ஒரு இடத்தை அது பார்க்க உதவி செய்யுதுல்ல, அதை பார்த்துட்டு ஐயோ இப்படி முடி கலைஞ்சு கிடந்தனா, இப்படி கரியெல்லாம் ஒட்டிட்டு கிடந்தனா, இப்படிதான் மற்றவங்க முன்னாடி நான் நின்றுட்டு இருந்தேனா, இப்படிதான் மூக்கு ஒழுகிட்டு கிடந்தனா, இப்படிதான் இப்படி கிடந்தனா, ஐயோ சை அப்படின்ட்டு போய் முகத்தெல்லாம் கழுவி சரி பண்ணிக்கிறதுக்கு
அந்த கண்ணாடி உங்களை உடனே வழி நடத்துறது போல தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்கும்போது நீங்க என்ன செய்யப்படுறீங்கன்னா, உங்க வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்க. ஐயோ, நான் இப்படி கிடக்கிறேனே, நான் இப்படி இருக்கணுமே, நான் இப்படி இருந்திருக்கணுமே, நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, இப்படி பேசிட்டு கிடக்கிறேனே, இப்படி கிடக்கிறேனே, என் எண்ணம் சரியில்லையே, என் புத்தி சரியில்லையே, என் செயல் சரியில்லையே அப்படின்னு பார்க்கிற ஒரு கண்ணாடி முன்ன கொண்டு வந்து நீங்க நிறுத்தப்பட்டிருக்கிறீங்க. அந்த கண்ணாடி தெரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் அதுவும் சிலர் அப்படி பார்க்கறது கிடையாது. இந்த பார், உனக்கு தான் பேசிட்டு இருக்காரு, கேளு கேளு அப்படின்னு நிறைய நேரங்கள் அப்படி ஆக்கிடுறோம். நம்ம உனக்கு தான் பேசுறாரு. ஒரு அம்மா நான் பிரசங்கம் பண்ணும்போதே கவனிச்சிருக்கேன் பாருங்க, திருவி அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு, திருவி கேளு உனக்கு தான் பேசுறாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு தான் பேசுறேன். நான் யாருக்கெல்லாம் பேசல. நான் இப்படி கை காட்டும் போது 3 விரல் எனக்கு காட்டிக்கிறேன். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இப்படி காட்டிட்டு இருக்கிறாரு இவரு, நமக்கே காட்டின்னு இருக்கிறாருன்னு நினச்சின்னு இருக்கிறீங்களா? ஒரு விரல் தான் உங்களை காட்டிட்டு இருக்குது, 3 விரல் என்ன காட்டிட்டு இருக்குது. நீ யோக்கியமா பாரியா, நீ கரெக்டான்னு பாரியா, இதெல்லாம் பேசுற நீ சரியா பாரியான்னு எனக்கு காட்டிட்டு இருக்கு. உங்களையும் காட்டிட்டு இருக்குது. நீங்களும் உங்க கண்ணாடியை பார்த்துக்கிறீங்க. நான் 3 கண்ணாடி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 3 கண்ணாடி சில நேரத்தில் என் மனைவி, என் பையன், என் பொண்ணு 3 பேரும் என்னை வீட்டில் போனால் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் பேசுகிறாரு, இவர் ஒழுங்காக நடந்துக்கிறாரா, இவர் கரெக்டாக நடந்துக்கிறாரான்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த பயம் வேற எனக்கு. உங்களை வேற காட்டிட்டு இருக்கிறேன்னா, எனக்கு மட்டும் சொன்னீங்கல்ல நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்களும் கேட்பீங்கல்ல. இதில் இன்னொரு விரல் வேற மேலே வேற கூப்பிட்டுக்குது. உங்களையும் காட்டி கூப்பிடுது. இந்த 3 பேரையும் கூட்டு வந்து என் பக்கத்தில் நிறுத்தி அப்படின்னு என்ன காட்டிட்டு இருக்கு. மேலே ஒருத்தரை கூப்பிட்டுக்குது, இப்போ இதெல்லாம் பேசின்னு இருக்கிறாரு, இவர் யாருன்னு காட்டிட்டு இருக்குது. எவ்வளோ சிக்கல் பார்த்தீங்களா? இருக்கிறீங்களா? அப்போ பிறருக்கு பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு மட்டும் பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்களை மாதிரி தான் நானும் எனக்காகவும் பேசிக்கிறேன், எனக்காகவும் நான் பேசிக்கிறேன். நான் இதெல்லாம் போய் திரும்ப கேட்பேன். நான் இப்போ பிரசங்கம் பண்ணதை நான் திரும்ப வாரத்தில் 2 முறையாவது நான் கேட்டுருவேன் என் பிரசங்கத்தை. நீங்கள் கேட்பீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் திரும்பி போட்டு கேட்பேன். நான் எனக்கு புரிகிற மாதிரி நான் கேட்டுக்குவேன். நான் திரும்ப கேட்டுக்குவேன். நான் இந்த முறை ஒழுங்காக சொல்லியிருக்கேன்னா அடுத்த முறை இதை விட இன்னும் சரியாக சொல்லணுன்ட்டு திரும்ப போட்டு கேட்டுக்குவேன். ஸோ நான் பிரசங்கத்தை நல்லா கேட்டுக்குவேன். நீங்களும் அந்த மாதிரி கேட்டுக்குங்க. ஏன்னா அதுதான் உங்கள் கண்ணாடி. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். உங்களை தேவன் அப்படி தான் இந்த இடத்துல வச்சிருக்காரு. உங்களை நீங்கள் பார்க்குறீங்களா? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறீங்களா? தேவன் உங்களுக்கு அதை காண்பிக்கிறாரா? அப்போ நீங்கள் சரியான இடத்துல உட்காந்துருக்கிறீங்க. பிறர் தெரியுதுன்னா, உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில் பக்கத்து வீட்டுக்காரன் தெரியறான்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் பூத கண்ணாடி, அதுக்கு பேர் பேய் கண்ணாடி. ஒரு கண்ணாடின்னு இருந்தால் அது உங்களை மட்டும்தான் காட்டணும். ஒரு நாள் சபைக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சவொன்னே ஒரு அம்மா பயங்கர கோவத்தில் என்கிட்ட வந்து நின்னாங்க. அந்த டைமில் யாருமே இல்லை. நேராக வந்து என்கிட்ட, என்னை பற்றி தான் நீங்கள் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணீங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் உங்களை பற்றி பேசலை, சத்தியமாக நான் பேசலைம்மா அப்படின்னேன். இல்லை என்னை பற்றி தான் நீங்கள் பேசுனீங்க. அவங்க ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். இல்லை நெகட்டிவாக ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க என் மேலே. என்னை பற்றி தான் நீங்கள் பேசுனீங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், இல்லை உங்களை பற்றி நான் பேசவே இல்லை, உங்களை பற்றி பேசவே இல்லைம்மா. நான் கடவுளுடைய வார்த்தையை எடுத்து வாழ்க்கையோடு ஒப்பிட்டு காட்டி பேசிட்டு இருக்கேன். உங்களை தனிப்பட்ட நபராக இங்கே வச்சு சுட்டி காட்டிட்டுலாம் இல்லை. ஒரு வேளை அப்படி நடந்திருந்தா கர்த்தர் அதை உங்களுக்கு செஞ்சிருக்கலாம், நான் செய்யலை அப்படின்னு. இல்லை நீங்கள் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு என்னை பற்றி தான் பேசுனீங்க பாருங்க. எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அப்போ அவங்கள எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அவங்க கிட்ட இப்படி சொன்ன பாருங்க, சத்தியமாக உங்களை பற்றி தான் பேசினேன் பாருங்க. அமைதியாக போயிட்டாங்க. இன்னைக்கு சத்தியமா உங்களையும் என்னையும் பற்றி தான் பேசியிருக்கிறேன். இங்க உட்கார்ந்து என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? 7வது வானத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? 7வது தெருவில் இருக்கிறவங்களை பத்தி தான் நான் பேச முடியும். 7வது வானத்துல என்ன நடக்கும்ன்றதை பத்தி பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது. ஆனா 7வது தெருவில் போய் நீங்க குடும்பத்தை நடத்தணும். அதை எப்படி வெற்றிகரமா நீங்க நடத்த முடியும்? அதுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்றதுக்கு தான் இந்த போதனை நேரம். ஸோ இதை சரியா பயன்படுத்திக்கங்க. உங்களை நான் ஊக்குவிக்கிறேன், சபைக்கு ஒழுங்கா வாங்க, தொடர்ந்து வாங்க. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பாட்டெல்லாம் முன்னாடியே வந்து
அட்டன் பண்ணுங்க. சிலர்லாம் லேட்டாக வரீங்க, அது சரியான விதத்தில் தெரியல. தயவுசெய்து அதை மாற்றிக்குங்க. ஆலயத்துக்கு சீக்கிரம் வாங்க, வார்த்தையை வந்து கேளுங்க, வாரம் வாரம் வந்து கேளுங்க. உங்களுக்குள்ள கண்டிப்பாக தேவன் உங்களுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துவார். உங்களையே உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பி வாழ ஆரம்பிப்பீங்க. ரொம்ப உற்சாகமாக வாழ்வீங்க. நீங்கள் சில நேரத்தில் நமக்குள்ள ஒரு வறட்சி மாதிரி இருக்கும். இந்த வெயில் காலத்தில் ஒரு காய்ந்த நிலை இருக்கிற மாதிரி சில நேரத்தில் இந்த உலகம் நம்மளை அப்படி ஆக்கிடுது. சில நேரத்தில் ஒரு வறட்சி மாதிரி ஆகிடும். அந்த வறட்சி சில நேரத்தில் வருவது சாத்தியம் இருக்கு. அதனால நீங்களும் அப்படியே வறண்டே போயிடாதீங்க. உங்களை இந்த வறண்ட நிலத்தை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அவரால் மாற்ற முடியும். வற்றாத நீரூற்று போல அவரால் மாற்ற முடியும். கர்த்தர் சொல்றார், வனாந்திரம் வயல்வெளி ஆகும் சொல்றார். ஒருவேளை நீங்க அப்படி யாருன்னா இருக்கிறீங்கன்னா நான் சொல்றேன், கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து வந்து கேட்க அனுமதி கொடுத்து பாருங்க. தெம்பாயிடுவீங்க. நீங்க முன்ன இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டீங்க, நேற்று இருந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. தொடர்ந்து வார்த்தையோட நேரம் செலவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க உங்களால கூடாததெல்லாம் தேவனால கூடும். அவர் அற்புதமா செய்ய ஆரம்பிப்பார். அதை நீங்க நிச்சயமா காண்பீங்க. அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட தான் இங்க நின்று நான் போதிக்கிறேன். எழுப்பி நிற்போம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உற்சாகமா எழுப்பி நிற்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையை ஆண்டவரே, சோர்ந்து போன வாழ்க்கையை உம்முடைய வார்த்தையை கொண்டு உற்சாகப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மனக்கவலைகளை நீக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களால் வாழ முடியும், வாழ்ந்து காட்ட முடியும். சிலுவையிலே இயேசு எங்களுக்கு அதை காண்பித்திருக்கிறார். அவர் மரித்து உயிரோடு எழுந்து, நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த பூமியின் கடைசி பரியந்த நான் உன்னோடு இருப்பேன் சொல்லி இருக்கிறீர். எங்களோடு நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இங்க வந்த ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரை, ஒவ்வொரு வாலிபரோடு, ஒவ்வொரு குடும்பத்தோடும், ஒவ்வொரு கணவன் மனைவியோடு, ஒவ்வொரு முதிர் வயதுள்ளவர்களோடு நீர் இருக்கிற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை அவர்களை கட்டி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர் வாழ்க்கையில கனவு, லட்சியங்கள், தரிசனங்கள் உண்டாகட்டும். அவர்கள் விட்டு கொடுத்த காரியங்கள் எல்லாம் இனி உயிர் பெறட்டும். திரும்பவும் அவர்கள் வாழ்க்கையில முன்னேறி செல்லட்டும். கர்த்தர் அதை அனுக்கிரகம் பண்ணு. இந்த கால வேளை, இந்த வாரம் இவர்கள் எங்கெல்லாம் செல்லுகிறார்களோ, எங்கெல்லாம் கால் எடுத்து வைக்கிறார்களோ, எங்கெல்லாம் ஆண்டவரே உழைக்க போகிறார்களோ, கர்த்தர் அவர்களோடு இருந்து உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்னே சென்று அவள் வாழ்க்கை ஆண்டவரை செழிப்பாக்குவீராக. அவள் செய்கிற காரியத்தை எல்லாம் ஞானமாய் செய்ய அவளுக்கு உதவி செய்வீராக. படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகள், அவர்கள் மனதில் இருக்கிற பயங்கள் நீங்கி போகட்டும். அவர்கள் வெற்றி பெறட்டும், சாதிக்கட்டும். ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வெயில் எங்களை சேதப்படுத்தாதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் சமாதானத்தோடு செல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக.